எல்லாருக்கும் பிடிச்ச மாவுருண்டை. இந்த மாவுருண்டை வந்து பெரும்பாலும் செட்டிநாடு பகுதிகளில் எல்லார் வீட்லேயும் இனிப்பு அப்படின்னாவே மாவுருண்டை சுவைக்கிறது உண்டு. மாவுருண்டைக்கு ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. சுவையும் அட்டகாசமாக இருக்கும். செய்யவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாவை வந்து ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் நெய்யை சூடு பண்ணி ஊற்றி உருட்டி பிடிச்சிட வேண்டியதான். இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் எப்போ வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு வறுத்து செய்கிறது அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. நெய்யும் பருப்பும் மட்டும் இதில் சேர்க்கறதுனால இதில் அட்டகாசமான சத்துக்கள் இருக்குது. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம். ஒரு பேனில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். நான் இப்போ ஒரு உலக்கு மட்டும் வறுத்து செஞ்சு காமிக்கிறேன் சின்ன அளவில். நீங்கள் இதையே அப்படியே 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு உலக்கு எடுத்துகிட்டு வறுத்துக்கலாம். இது மிதமான தீயில் ஒரே மாதிரி வறுபட்டு வரணும். அதனால் கைவிடாமல் கிண்டணும். இது ஒன்று தான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வேலை. பாசிப்பருப்பு ஒரே மாதிரி வெந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். இதில் நம்ம ஏலக்காய், முந்திரி, திராட்சை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த பாசிப்பருப்பினுடைய முழு சுவை அந்த பருப்பினுடைய மணத்தில் தான் நம்ம இதை தயாரிக்க போகிறோம். நெய்யும் பாசிப்பருப்பும் மட்டும்தான் இதுக்கு மணம், சுவையும் அதுதான். அதனால தான் இதை நிறைய பேர் நெய் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பாசிப்பருப்பை கைவிடாமல் ஒரே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி வறுபட்டிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஒரே மாதிரி எல்லா பருப்புமே வறுபட்டிருக்கு. மிதமான தீயில் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி வறுபட்டுரும். இதை ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு வந்து இனிப்பு சுவைக்கு நீங்கள் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். சீனி தான் பாரம்பரிய சுவை அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு சீனி எடுத்து காமிக்கிறேன். ஒரு உலக்கு பாசிப்பருப்புக்கு தலை தட்டி சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்திங்கன்னா 1க்கு 1 சேர்த்துக்கலாம். அது இனிப்பு கம்மியாக இருக்கும். ஒயிட் சுகர் வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும், தித்திப்பு. அதனால் தலை தட்டி எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். இது நைஸ் ஜல்லடையில் அந்த அரைச்ச சீனி மாவை ஜலிச்சுக்கிறோம். நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் அரைச்சிட்டு ஒரு தடவை இந்த மாதிரி ஜலிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நல்ல நைஸ் சல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டேன். ஜீனி எப்பயுமே அரைச்சி ஜலிச்சிட்டோன்னா கட்டி போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மாவோடு கலக்காமல் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு அதை ஜலிச்சுட்டு அதையும் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். தனித்தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கட்டிப்படாது. இல்லைன்னா ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுக்கு கட்டிப்பட்டுரும். அதனால் தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நைஸாக அரைச்சிட்டு அதையும் நைஸ் ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பு மாவு வறுத்து அரைச்சது நல்ல மணமாக இருக்கும். ஜலிக்கும் போதே நல்லா அதனுடைய மணம் இருக்குது. மாவுருண்டை சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. நைஸ் ஜல்லடையில் ஜலிக்கும் போது உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சோண்டு கப்பி தங்கும். அந்த கப்பி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த குருணை மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பொரியல் கூட்டு ஏதாவது பண்ணும்போது சேர்த்துக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பு அதில் சேர்க்கும் போது சுவை நல்லாயிருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக செஞ்சதுனால கொஞ்சம் தான் கப்பி இருக்குது. நீங்கள் நிறைய செய்யும்போது நிறையா கப்பி வரும். அதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டையுமே தனித்தனியாக டப்பாவில் போட்டு வச்சுக்க போகிறோம். தேவையான சமயத்தில் இதில் 1 கப் எடுத்துக்க போகிறோம், அதில் 1 கப் எடுத்துக்க போகிறோம். நெய் வந்து 1/4 கப்பு. இது 1:1ன்னா 1/4 கப்பு நெய். அந்த ரேஷியோவில் செஞ்சிங்கன்னா பக்காவாக வந்துடும். மாவுருண்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து சின்ன அளவில் செய்கிறதுனால வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் பெரிய அளவில் செஞ்சிங்கன்னா பாசிப்பருப்பு 2 கிலோ வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். சீனியும் தனியாக அரைச்சி வாங்கிக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக வச்சுட்டு தேவையானப்போ இதில் 1 கப்பு அதில் 1 கப்பு எடுத்துகிட்டு நெய் சேர்த்து கலந்து செய்ய வேண்டியதான். இந்த பாசிப்பருப்பு வறுத்த மாவு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். நீங்கள் இந்த மாவு மட்டும் வாங்கிட்டு சீனியை அரைச்சி கலந்துட்டு செஞ்சுக்கலாம். பாசிப்பருப்பு மாவுருண்டைக்கு உள்ள மாவுருண்டை மாவு நீங்கள் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதோட பிக்சர்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்படும்னா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.